Welcome to software training. Last video நம்ம வந்து design process இதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் CAT CAM CA இனுடைய abbreviation அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். CAD இனுடைய abbreviation Computer Aided Designing and Drafting, CA இனுடைய abbreviation Computer Aided Engineering, CAM இனுடைய abbreviation Computer Aided Manufacturing. கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங்கில் அனலைஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்கில் மெஷினிங் கோட் க்ரியேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் சிஐஇ பற்றியும் கேமை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோடோ பார்த்தோம். CAD கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் அண்ட் டிராஃப்டிங் ஒரு 3D மாடலை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் மெஷினிங் கோட் க்ரியேட் பண்ணி பார்க்குறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிராஃப்டிங்னா 2D. ஒரு 2D மாடலை 2D டிராஃப்டிங்கை வந்து ஒன்லி ஃபார் ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் போட்ட ஒரு மாடல் ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு மட்டும் புரியக்கூடியதாக இல்லாமல் ப்ரொடக்ஷன் பீப்புளுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வகையில் நீங்கள் வந்து டிராஃப்ட் பண்ணி டீட்டெயில்டாக காமிக்கணும். அதுதான் வந்து 2D டிராஃப்டிங். அதாவது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டயா சிம்பிள் இருக்குது. இந்த டயானா இது வந்து ஒரு சர்க்கிள், ஒரு சர்க்கம்ஃபரன்ஸை இண்டிகேட் பண்ணுதுங்கிறது, ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது வந்து ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் 2D டிராஃப்டிங். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2D டிராஃப்டிங், ஒரு 2Dயில் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ வச்சு காமிக்கலாம், டீட்டெயில் பண்ணி காமிக்கலாம், உங்கள் மாடலை உங்கள் பார்ட்டை டீட்டெயில்டாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டிராஃப்ட் பண்ணி காமிக்கலாம். அதனால தான் 2Dயை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஒரு ஷேப்பை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணுங்காலும் 3Dயை விட 2D பெஸ்ட்டு. ஒரு சர்க்கிள்னு ஒரு ஷேப் எடுத்துக்கங்க. அந்த ஷேப் வந்து 3Dயில் பார்க்குறதுக்கும் 2Dயில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு. 3Dயில் வந்து ஓவல் ஷேப்பில் தெரியும், 2Dயில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் சர்க்குலாரிட்டி உங்களால் காமிக்க முடியும். அதனால தான் 2Dயில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர்ஸில் CAD CAM CAE. CADல 2D and 3D, 2Dயில் வந்து AutoCAD, LibreCAD, CATIA, 3Dயில் வந்து CREO Parametric, CATIA, SOLIDWORKS, Autodesk Inventor, NXCAD. CAMல வந்து NXCAM, MasterCAM, HCAM, CAEயில் ANSYS, HyperMesh, LS Diana, NXCAE. இதெல்லாம் வந்து CAD CAM CAEயில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். மெக்கானிக்கல் 2D CAD சாஃப்ட்வேர்ஸில் AutoCAD வந்து ஆட்டோடெஸ்க்ன்ற கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. LibreCAD வந்து LibreCAD கம்யூனிட்டி, CATIA வந்து இன்டெல் கொரியன் கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. 3Dயில் வந்து CREO Parametric, PTCங்கிற கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. பேராமெட்ரிக் டெக்னாலஜி கார்பரேஷன் சொல்லுவாங்க. CATIA வந்து டெசால் சிஸ்டம்ன்ற கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. சாலிட்வொர்க்ஸும் டெசால் சிஸ்டம். NXCAD வந்து சீமென்ஸ்ன்ற கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. CAM சாஃப்ட்வேர்ஸில் NXCAM, சீமென்ஸ்ன்ற கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. MasterCAM, CNC சாஃப்ட்வேர் LLCன்ற கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. HCAM ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் CAE சாஃப்ட்வேர்ஸில் ANSYSங்கிற கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. HyperMesh, ஆல்டேருங்கிற கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. LS Diana, லிவர்மோர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கார்பரேஷன்ற கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. NXCAE, சீமென்ஸ்ன்ற கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு CAD ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். 3D மாடலர், ஃபுல்லி பேராமெட்ரிக், ஃபியூச்சர் பேஸ்ட் மாடலிங், பைடைரக்ஷனல், அசோசியேட்டிவ். இந்த 4 பேராமீட்டரும் எல்லா 3D மாடலிங் சாஃப்ட்வேருக்கும் காமன். 3D மாடலர் அப்படின்னா ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேரில் ஒரு ஸ்கெட்ச், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டாலே இது வந்து ஒரு 3D பார்ட். இது வந்து இதில் வந்து ஒரு மாஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இட் கண்டைன்ஸ் மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒரு டென்சிட்டி இருக்கும் இந்த பார்ட்டில். அதனால் நீங்கள் மெட்டீரியல் அசைன் பண்ணி வெயிட் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் 3D மாடலிங் சாஃப்ட்வேரில் எல்லாமே 3D மாடலர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேராமீட்டர் ஃபுல்லி பேராமெட்ரிக். ஃபுல்லி பேராமெட்ரிக் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸை தான் பேராமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பார்ட்டை வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ், ரிலேஷன்ஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணுறது. அதுதான் பேராமெட்ரிக்.
ஸோ ஸ்க்ரீனில் இந்த மாடல் பாருங்கள். இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ் இந்த 3 ஃபேஸையும் நான் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்கள் உங்களுக்கு 50 இருக்குது. இதே தான் இங்கேயும் இருக்கும். இதுவும் 50 தான், இதுவும் 50 தான். நான் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஈக்குவலுங்கிற ரிலேஷன்ஸ் கொடுத்து நான் இதை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 50ங்கிறத நான் என்ன பண்ணுறேன், 100ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னாச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸும் 100 ஆயிடுச்சு, இந்த ஃபேஸும் 100, இந்த ஃபேஸும் 100. அதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நான் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஸ் வந்து அதை எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த 300 பேஸ் பண்ணி இந்த டோட்டல் லெங்க்த்தும் ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு 300 அப்படின்னு மாறிடுச்சு. சரிங்களா? 100 100 100 டோட்டல் 300. ஓகேங்களா? அதான் ஒரு பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒரு பேராமீட்டரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அத்தனை பேராமீட்டரும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிடும். அதனால தான் இது ஃபுல்லி பேராமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் பேஸ்ட் மாடலிங். ஃபியூச்சர் பேஸ்ட் மாடலிங் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரூடுங்கிறது ஒன் ஆஃப் த ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு ஃபியூச்சரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபியூச்சரில் நீங்கள் ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபியூச்சரில் நீங்கள் ஃபில்லட்டுங்கிற ஃபியூச்சரை அப்ளை பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபியூச்சர். ஹோல்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த ஃபியூச்சர், இது பாஸ் எக்ஸ்ட்ரூடுங்கிறது ஒன் ஆஃப் த ஃபியூச்சர், ஃபில்லட்டுங்கிறது ஒன் ஆஃப் த ஃபியூச்சர். ஸோ ஒரு ஃபீச்சரை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால தான் ஃபீச்சர் பேஸ்ட் மாடலிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பைடைரக்ஷனல் அசோசியேட்டிவ். பைடைரக்ஷனல் அசோசியேட்டிவ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு மாடல் நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு, க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம 2D க்ரியேட் பண்ணலாம், 2Dயாக கன்வெர்ட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம 2Dயாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2D டிராஃப்டிங்கில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாடலை அப்டேட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 100ங்கிறத நான் என்ன பண்ணுறேன், ஸோ 115 நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 2Dயில் 150ங்கிறது அப்டேட் ஆகிடுச்சு. இந்த அப்டேட் வந்து 3Dலையும் கன்வெர்ட் ஆகிருக்கும், அப்டேட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், அந்த 150ங்கிறது இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதாவது 2Dயில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 3Dலையும் அப்டேட் ஆகும். ஸோ 3Dயில் மறுபடியும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா இப்போ 150ங்கிறது மறுபடியும் நான் 100னே கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போது 3Dயில் நான் சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், ஸோ 2Dலையும் அது அப்டேட் ஆகிருக்கும். 100ங்கிறது இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் பைடைரக்ஷனல் அசோசியேட்டிவ். இது அசம்பிளிக்கும் பொருந்தும். ஸோ அசம்பிளியில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் அதனுடைய ஒரிஜினல் பார்ட்டில் அது அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் பார்ட்டில் சேஞ்ச் பண்ணாலும் அசம்பிளியில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதே தான் டிராஃப்டிங்லேயும் 2Dயில் சேஞ்ச் பண்ணாலும் 3Dயில் அப்டேட் ஆகும், 3Dயில் சேஞ்ச் பண்ணாலும் 2Dயில் அதனுடைய அப்டேட் ஆகும். ஸோ அதுதான் பைடைரக்ஷனல் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே கைஸ், இது வந்து CAD ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஸோ கம்மிங் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றியெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.